பி த லீடர்ஸ் இயக்கத்தை துவங்கிய அண்ணாமலை போதையில்லா பொள்ளாச்சி என்ற கருத்தை மையமாக கொண்டு முதல் மாநில மாநாட்டை நடத்தினார். இதில் கலந்து கொள்ள கோவை தொண்டாமுத்தூர் பகுதியிலிருந்து வாகனங்களில் அணிவகுத்து நின்ற பொதுமக்கள். பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து அதிகாரப்பூர்வமாக விலகிய அண்ணாமலை பி த லீடர் என்னும் ஒரு அமைப்பை உருவாக்கியுள்ளார். இதில் பலதரப்பட்ட பொதுமக்களையும் இந்த அமைப்பில் இணைத்து வருகின்றார். இந்த நிலையில் வி த லீடர் அமைப்பின் முதல் மாநாடு கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த ஆச்சிப்பட்டியில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் கலந்து கொண்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வி த லீடர்ஸ் இயக்கத்தினர் வருகை புரிந்தனர். அதன்படி இந்த மாநாட்டிற்கு செல்லுவதற்காக கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் ஒன்றியத்திலிருந்து பெரியதனம் கதிர்வேல், புவியரசு, குழந்தைவேல், டிவிஎஸ் கிஷோர் கவியரசு ஆகியோர் ஏற்பாட்டின் பேரில் ஜமாப் இசை முழங்க 300க்கும் மேற்பட்டோர் வாகனங்களில் சென்றனர். முன்னதாக வி த லீடர்ஸ் என்றும் போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவோம் என்று முழக்கமிட்டனர். பின்னர் ஆண்கள், பெண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் மாநாட்டிற்கு புறப்பட்டு சென்றனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து கூறிய பொதுமக்கள், மக்கள் தலைவர் அண்ணாமலை இயக்கத்தில் எந்தவொரு எதிர்பார்ப்பும் இன்றி நாங்கள் இணைந்து பொள்ளாச்சி செல்ல ஆயத்தமாகி உள்ளோம். எதிர்காலத்தில் அண்ணாமலையின் அரசியல் வணக்கம் பயணத்திற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம். நிச்சயம் தமிழகத்தில் மாற்றத்தை உருவாக்குவோம் என்று தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் முள்ளங்காடு வெள்ளங்கிரி பேராசிரியர் மோகன், சக்திவேல், ரத்தினம், மூர்த்தி, ரமேஷ், சரத்குமார், நடராஜ், நரசிபுரம் உதயகுமார், ரஞ்சித், வக்கீல் விஜயகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அனைவருக்கும் வணக்கம். இன்று நடைபெறுகின்ற போதையில்லா தமிழகம், போதையில்லா பொள்ளாச்சி என்ற நிகழ்ச்சிக்காக அண்ணாமலை அண்ணா அவர்களின் தலைமையை ஏற்று நாங்கள்லாம் கிட்டத்தட்ட 36 ஆண்டுகளாக பாஜகவிலே பணியாற்றி வந்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது அண்ணாமலை அண்ணா அவர்களுடைய தலைமையிலே நாங்கள் போதையில்லா தமிழகம் என்ற நிகழ்ச்சியில் முதல் மாநாடானது பொள்ளாச்சி ஆச்சிப்பட்டியில் நடைபெறுகிறது. அந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் அனைவரும் இந்த தொண்டாமுத்தூர் பகுதியிலே இருந்து ஒரு பிரம்மாண்டமான அளவிலே மக்கள் இன்றைக்கு திரண்டிருக்கின்றார்கள். நடிகளை நம்பி அல்ல, நல்ல அறிவாளியை நம்பி ஒரு படித்த தளத்திலே, அறிவார்ந்த தளத்திலே இன்றைக்கு நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். நிறைய பெண்கள் வந்திருக்கிறாங்க, நிறைய இளைஞர்கள் வந்திருக்கிறார்கள். அதாவது நடித்தவர்களை விட்டுவிட்டு படித்தவரை நம்பி நாங்கள் அனைவரும் அணிதிருந்திருக்கின்றோம். நிச்சயமாக அண்ணாமலை அவர்களுடைய வருங்காலத்தில் அவர் ஆரம்பிக்க போகின்ற கட்சிக்கு மிக உறுதுணையாக இருந்து அவருடன் பணியாற்றுவோம் என்று உறுதி கூறுகிறோம். நிச்சயமாக போதையில்லாத ஒரு தளத்தை தமிழகத்தை, இளைஞர் சமுதாயம் இன்றைக்கு போதையிலே மிக மோசமான ஒரு நாடாக நம்ம தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கின்றது. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா சாராயம் இருக்கும், கல் இருக்கும். இன்னைக்கு மிக மோசமான போதை வஸ்துக்கள், நம்மளால கேள்விப்படாத மெத்தப்பட்டைன், கொக்கைன் போன்ற போதைப் பொருட்கள் இங்கே சர்வசாதாரணமாக ஸ்கூல்ல கிடைக்குது. இன்னைக்கு எங்க ஸ்கூல் கேட்ல போய் பாருங்க, அங்க கஞ்சா விற்கிறான். இந்த கஞ்சானால இன்னைக்கு லாஸ்ட் வீக் கூட பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்திருக்கும், ஒரு சின்ன சின்ன பசங்கள்லாம் உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு போதை அடிச்சுட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு தமிழகம் இன்றைக்கு சீரழிந்து கொண்டிருக்கின்றது. இன்னைக்கு மிகப்பெரிய அரசியல்வாதிகள் கூட எடுக்க தவறுகின்ற, எடுக்க முடியாத ஒரு விஷயத்தை ஒரு அண்ணாமலை அண்ணா அவர்கள் எடுத்திருக்கின்றார். ஆகவே அனைத்து தமிழக மக்களை கேட்டுக்கொள்வது என்னவென்றால், தமிழக மக்கள் அனைவருமே உறுதியாக இந்த அவரின் பின்னால் நின்று இந்த தமிழகத்தை ஒரு மிகச்சிறந்த மாநிலமாக ஆக்குவதற்கு அண்ணாமலை அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கங்க. நான் எந்த கட்சி சாராமல் இப்போ ஒரு பொதுவான மனுஷனாக நான் இப்போ பேசுகிறேன். இங்கே வந்து பார்த்தீங்களா, இப்போ அண்ணாமலை தலைவருடைய சார்பாக இப்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு போதையில்லா தமிழகத்தை உருவாக்கணுங்கிறது அவருடைய ஒரு கொள்கையை இறங்கியிருக்காருங்க. இப்ப பாத்தீங்கன்னா போதைப் பொருள் இந்த 5 ஆண்டு காலம் மக்களை வந்து மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கு. எத்தனையோ தாலிகள் அறுபட்டிருக்கிறது. இந்த போதையில்லா தமிழகத்தை அண்ணாமலை தலைமையிலே உருவாக்க வேண்டும் என்பதற்காக இங்க ஒரு பெரு கூட்டம் கூடியிருக்கிறோம். இது நாளைக்கு ஆட்சிக்கு வந்து அது கட்சியாக மாறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இப்போ நான் ஒரு பொது மனுஷனா இந்த பேசுறேன். இந்த மாதிரி ஒரு தலைவர்கள் வந்தால் மட்டுமே இந்த தமிழ்நாடு உருப்பட போகும் என்பதை ஆணித்தனமாக கூறிக்கொள்கிறேன். இப்படி ஒரு தலைவர், ஒரு படித்த தலைவர், ஒரு கர்நாடகத்திலே அவர்கள் பார்த்தால் அவர்கள் பணி செய்த காலங்கள் மிகவும் சிறப்பாக இருப்பது. நான் ஒரு 15 ஆண்டு காலத்துக்கு முன்பாகவே என்னுடைய மனைவியார் கூட கூறியிருந்தார்கள், இன்னொரு எஸ்பி ஒருத்தர் இருக்கிறார்கள், மிகச்சிறந்த முறையிலே அங்கு பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இங்க ஒரு தமிழ்நாட்டில் வந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும் என்பதற்காக வந்திருக்கிறார்கள். இந்த மாற்றத்தை உருவாக்குவோம், போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். நம்முடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் மாறுவோம் மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி போதையில்லா தமிழகம்னு சொல்லிட்டுங்க இன்னைக்கு ஒரு சிறப்பான மாநாடு பொள்ளாச்சி ஆச்சிப்பட்டியில் நடக்குதுங்க. அந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா அவரோட வழியில, அவரோட பாதையில பயணம் பண்ணணும்னு சொல்லிட்டு அனைத்து கட்சியிலிருந்தும்
எந்த கட்சி இல்லைங்க, எதுவுமே கிடையாது. அனைத்து கட்சியிலிருந்து அனைத்து சமுதாய மக்களும், அனைத்து பெரிய பெரிய அதிகாரிகள், படித்தவர்கள் எல்லாருமே அவரோட பாதையில் பயணிக்கணுங்கிறதுக்காக இப்ப வந்து பாருங்க, மாறுவோம் மாற்றுவோம், அதாவது போதையில்லா ஒரு மாநிலத்தை உருவாக்குவோம், போதையில்லா மக்களை நம்மளுடைய நல்ல வழியில கொண்டு போவோம்னு சொல்லிட்டுங்க அவர் வந்திருக்கிறாரு. பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியில அவர் கொஞ்ச நாள் பயணம் பண்ணாரு. அவர் வந்து மாறுவோம் மாற்றுவோம்ங்கிறது வந்து அந்த இடத்துல அவர்னால அதை செயல்படுத்த முடியாத ஒரே காரணத்துக்காக ஒரு தனி பாதை ஆரம்பிச்சு மாறுவோம் மாற்றுவோம்னு சொல்லிட்டு அந்த பாதையில போயிட்டு இருக்கிறாரு. அவரோட பாதையில எல்லாருமே பாத்தீங்கன்னா பாருங்க, எத்தனையோ விவசாயிகள் வந்திருக்கிறாங்க, எத்தனையோ கூலி தொழிலாளர்கள் வந்திருக்கிறாங்க, எத்தனையோ பெண்கள், இளைஞர்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. ஆர்வத்தோட எல்லாருமே, எங்களுக்கு எல்லாமே தெரியாது இவங்க எல்லாம் இத்தனை பேர் இணைஞ்சிருப்பாங்கன்னு தெரியாது, அவங்க எல்லாமே வந்து இணைஞ்சிருக்கிறாங்க. பாருங்க, பழைய காவல்துறை அதிகாரி ஐயா சின்னசாமி அண்ணா வந்திருக்கிறாங்க. இவங்களை எல்லாமே நாங்க என்ன சொல்றோம்னா, அண்ணனோட வழியில எல்லாருமே பயணம் பண்ணுவோம், போதை இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்குவோம். அதற்கு ஒரு விதையாக இப்போ அது வந்து ஒரு விதையாகத்தான் இந்த ஆட்சிப்பட்டியல் போடுற மொழியை, அது வந்து ஒரு ஆலமரமாக பெருகி இந்த தமிழ்நாட்டில் ஒரு போதையில்லா கலாச்சாரத்தை நம்ம படைப்போங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த மாநாடு வெற்றி பெறணும்னு இந்த நேரத்தில் எல்லா துறை சார்பாக நான் கேட்டுக்கொண்டு, மாறுவோம் மாறுவோம் மாறுவோம், we the leaders, we the leaders, we the leaders.